ஹலோ லைட்ட குட் மார்கன். என்கிட்ட இருக்கிற நிறையா ஜெர்மன் புக்ஸு நான் படிக்கிறதுக்காக வாங்கி நான் படித்த புக்ஸு, நான் படிக்கணும்னு வாங்கி நான் படிக்காமையே புதுசாகவே இருக்கிற சில டெக்ஸ்ட் புக் அந்த மாதிரி இருக்குது. இது எல்லாமே வந்து இப்போது நான் ஹாஃப் ரேட்டுக்கு செல் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஏற்கனவே A1 புக்ஸ் வந்து செல் பண்ணிட்டேன். சரி, மீதி புத்தகங்கள்லாம் இருக்குது, அது வந்து செல் பண்ணலான் இருக்கேன். உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு காமிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இதில் வாங்கணும், புது புக்கு வாங்கிறதுக்கு முடியல அப்படின்னு இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இதோடைய ரேட்ஸை நான் சொல்லுவேன், காட்டுறேன். என்னென்ன புக்கு இருக்குதுன்னு நான் காட்டுறேன். ஓகே, ஸோ இதில் வந்து ஜெர்மன் புக்ஸ் இருக்கும், ஜாப்பனீஸ், அப்புறம் என்னுடைய அஸ்ட்ராலஜி புக்ஸ் இருக்கும், அப்புறமா சான்ஸ்கிரிட் புக்ஸு, இது எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இது என்ன, A2 உடைய நெட்வொர்க் ஒர்க் புக், A2 ஒர்க் புக், A2 செட்டு அப்படியே இருக்கும், ஒர்க் புக், கோர்ஸ் புக்குன்னு. இது வந்து B1 உடைய ஃபஸ்ட் எடிஷன் புக்கு, B2.1ன்னு சொல்லுவோம். இது வந்து B1 ப்ளஸ் அதான் கோர்ஸ் புக்கும் அர்பைட்ஸ் புக்கும், இது ரெண்டும் ஒரு செட்டு. ஆக்சுவலாக அது B2 தான். B2வில் வந்து B1ன்னு இருக்கும், B1 ப்ளஸ் அப்படின்னு இருக்கும். இதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச B1 புக்கு. B1உடைய கோர்ஸ் புக்கும் அர்பைட்ஸ் புக், இது ரெண்டும். இது என்ன, இது ஜாப்பனீஸ், இது அந்த சைடு இருக்கட்டும். இது நான் இப்போ படிச்சுட்டு இருக்கிற C1 புக்கு. ஸோ இதை நான் செல் பண்ணலை. இதோ இந்த பச்சை கலர் மாம்பழம் போட்ட புக், இது வந்து செல் கிடையாது. ஓகே, இது வந்து A1உடைய கோர்ஸ் புக். அர்பைட்ஸ் புக்கு காமிச்சேன் இல்லையா, இப்போ வந்து இதோடைய கோர்ஸ் புக். அதுக்கப்புறம் இது ஜாப்பனீஸ், இதுவும் இல்லை. இது வந்து பிரிக்காமல் அப்படியே இருக்குது பாருங்கள். நான் செட்டாக வாங்கினது அமேசானில், நான் யூஸே பண்ணல. இது வந்து ஸோ கேட்ஸ் நாக் பெஸ்ஸர், அந்த புக்ஸ் அங்கே வச்சுருங்களேன். இது வந்து ஒன்று எடுத்துக்காங்க. இப்போ ஸோ கேட்ஸ் நாக் பெஸ்ஸர், இது வந்து ப்ரூஃபுங்ஸ் ஃபொர்பரைட்டும் சர்டிஃபிகேட் B1. இது வந்து டெக்ஸ்ட் புக். நீங்கள் B1 படித்து முடிச்சுட்டு எக்ஸாம் எடுக்கும்போது எக்ஸாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணலாம். இது வந்து மித் ஏர்ஃபால்க் ஜும் கியோதே B1. இது வந்து டெக்ஸ்ட் புக்கும் யூபுங்ஸ் புக்கும், ப்ராக்டிஸ் புக்கு. இது வந்து டெக்ஸ்ட் புக், இது ரெண்டும் இருக்குது. அதுக்கப்புறமா A2உடைய மித் ஏர்ஃபால்க் ஜும் கியோதே சர்டிஃபிகேட் ஆர்ட்ஸ் வை யூபுங் ஒன்று டெக்ஸ்ட் புக். இது எல்லாமே நீங்கள் போய் அமேசானில் இல்லை உங்களுடைய சென்டர்ஸில் வந்து நீங்கள் ரேட்டு கேட்கலாம். அந்த A2 புக்கும் நான் வந்து A2 புக்கு நான் வந்து யூஸே பண்ணலை. ஏன்னா நான் A2 எக்ஸாமே எழுதலை. அது வாங்கி ரொம்ப சீரியஸாக படிக்கிறதுக்காக வாங்கினா அது படிக்கவும் இல்லை. ஏன்னா A2வும் எழுதலை, B1 வந்து B2 முடிச்சுட்டு தான் எழுதினேன். அது ஒரு பெரிய கதை, வேறு வீடியோலாம் சொல்லியிருப்பேன். இப்போ அடுத்தது இந்த ப்ரூஃபுங்ஸ் ட்ரைனிங். இது வந்து ஒரு நல்லா கஷ்டமான புக்கு. இது செம்ம ஸ்டாண்டர்டானது. இது கார்னெல்சனோடது ப்ரூஃபுங்ஸ் ட்ரைனிங். இது இல்லாமல் இன்னொரு புக்கு இருக்குது என்கிட்ட. அது ஹார்ட் காப்பி இல்லை, ஆனால் அது வந்து நல்ல ஸ்டாண்டர்டான புக்கு. அது வந்து ஏதோ ஃபெர்லாக்னு வரும், வெர்ஸ்டாட், கரெக்ட், வெர்ஸ்டாட் அப்படின்னு ஒரு புக்கு இருக்குது. செம்ம காஸ்ட்லியான புக்கு, அதனால் அது வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணலை. இது வந்து ஆஸ்பெக்ட் நாய். இது வந்து B2உடைய குர்ஸ் அர்பைட்ஸ் புக். B2உடைய குர்ஸ் புக் எங்கேயோ இருக்கணுமே, ஒரு ப்ளூ கலராக இருக்கும் அந்த புக்கு. அந்த புக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இது மேக்னட் நாய் A1. அப்புறம் மேக்னட் நாய் A1உடைய இது அர்பைட்ஸ் புக். இது வந்து ப்ராக்டிஸ் புக்கு, ஒர்க் புக்கு. அது வந்து டெக்ஸ்ட் புக். இது இல்லாமல் இங்கே இருக்குது இந்த B2 புக்கு சொன்னாங்க இல்லையா, இது வந்து குழந்தைங்களுக்கு அர்பைட்ஸ் புக் வியர் அப்படின்னு. அதுக்கப்புறம்
இது அர்பைட்ஸ் புக். இது ரெண்டும் சின்ன பசங்க படிக்கிறதுக்கு, இப்போ 6வது 7வது அந்த மாதிரி இருக்கிறவங்க படிக்கிறது. இது B2 உடைய லேயர் புக். இதுதான் டெக்ஸ்ட் புக். இது டெக்ஸ்ட் புக், முன்னாடி காமிச்சது ஒர்க் புக். ஸோ பேசிக்காக என்ன அப்படின்னா A2 உடைய டெக்ஸ்ட் புக், A2 B1 B2 உடைய B2 உடைய 2, இது ரெண்டுமே இருக்குது. இது இல்லாமல் A2 உடைய டெக்ஸ்ட் புக்கு, A2 B1 உடைய டெக்ஸ்ட் புக், டெக்ஸ்ட் கம் ப்ராக்டிஸ் புக், இது எல்லாமே இருக்குது. இது வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து காண்டாக்ட் பண்ணலாம்.